வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துன்னு வச்சுங்களேன், எப்படி ஏஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 பேருனுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ஏஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டேட்டு எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு தெரியும். ஜஸ்ட் இப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை மாற்றிக்கணும். அதாவது இந்த ஸ்டைலில் மாற்றிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லுக்கு போயிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிருங்க, நீங்கள் டேட்டாவை செலெக்ஷன் பண்ணுங்கள். அதாவது செல்லை செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது. செலெக்ஷன் பண்ணிவிட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபார்மேட் செல்லுன்னு வரும். அதை கொடுத்துங்க. ஃபார்மேட் செல் கொடுத்தோன்னா அதில் போய் கஸ்டம் சூஸ் பண்ணிங்க. அதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜென்ரலில் போய் மாற்றிக்க வேண்டியது. எப்படி மாற்றிக்கணுன்னா எனக்கு டிடின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒரு ஐஃபனு, அதே மாதிரி மந்த்து கொடுத்துங்க, ஒரு ஐஃபனு, அதே மாதிரி இயர் ஒரு 4 நட ஒய் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ண வேண்டியது. ஓகே கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல டைப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஹெட்டிங் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த்து. இப்போ எனக்கு அடுத்ததில் எனக்கு ஏஜ் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஏஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் மறையிறதுனால என்ன செய்ய வேண்டியது, ஏக்கும் பிக்கும் இடையில அப்படி கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ளஸ் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ ரெண்டையும் சென்டர் பண்ணிங்க. ரெண்டையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனில் போய் என்ன கொடுத்துட வேண்டியது, இந்த இருக்க சென்டர் பட்டன் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம டேட்டை என்ட்ரி பண்ண போகிறோம். அதாவது டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்ட்ரி பண்ண போகிறோம். எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு டேட் ஆஃப் டேட் ஆஃப்னு கொடுத்துட வேண்டியது. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது பாருங்கள், இயர் சொல்லுது. அப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1970 இயர் கொடுத்துருங்க. கம்மா கொடுத்துட்டேன். அடுத்து மந்த்து கேட்குது. மந்த்து எனக்கு 12வது மாதம் கொடுத்துருங்க. கம்மா. அடுத்து நெக்ஸ்ட்டு டே கேட்குது, 20ஆம் தேதி. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்றோம். 1970 12 கம்மா 20ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக வந்துருச்சு. 20/12/1970ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த செல்லில் இன்னொரு டேட் ஆஃப் பர்த் அடிக்க போகிறேன். ஈக்குவல் டு டேட் ஆஃப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இயரு 1975 கமா 10வது மாதம் கமா 25ஆம் தேதி கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். அந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. 25/10/1975 வந்துருச்சு. இப்போ அடுத்த ஒன்று டேட் கொடுக்க போகிறேன். அதாவது ஈக்குவல் டு டேட் ஆஃப் ஃபஸ்ட்டு இயர் கொடுத்துருங்க. 1980 கமா 5வது மாதம் கமா 15ஆம் தேதி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 3 டேட்டு என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த 3 டேட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த ஏஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, ஒரு டேட்டட் இஃப்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு டேட்டட் இஃப் டேட்டட் இஃப்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிங்க. இந்த இருக்க டேட் ஆஃப் பர்த்தை போய் கிளிக் பண்ணிக்க வேண்டியது. கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு இந்த டேட்டு, அடுத்து ஒரு கமா கொடுத்துட்டு பக்கத்தில் டுடே டேட்டு கொடுத்துட வேண்டியது. அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு என்னென்னு தெரியும். டுடேன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு அதேமாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட வேண்டியது. ஏ2ங்கிறது டேட் ஆஃப் பர்த்து. கமா கொடுத்துட்டு டுடே டேட்டை கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இன்னொரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனில் ஒய்ன்னு கொடுத்துருங்க. இந்த ஒய் எதுக்குன்னா இயரை தான் நம்ம சொல்லணும். அதாவது ஏஜ் கண்டுபிடிக்கும் எத்தனை வருஷத்தை தான் நம்ம சொல்லலாம். இப்போ இயரை தான் சொல்லலாம். அப்போ அந்த ஒய்ன்னு கொடுத்து கொட்டேஷனில் ஒய் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்ன கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு டேட்டட் இஃப்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஏ2 மீன்ஸ் என்னென்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். ஒரு கமா கொடுத்தாச்சு. டுடேனா இன்றைக்கி டேட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஒரு கமா கொடுத்துட்டு பக்கத்தில் என்னென்னு ஒய்ன்னு கொடுக்கணும். ஒய்னா இயரை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லணும் எனக்கு. அப்போ தான் கரெக்டாக சொல்லுவோம். 40 வருஷம், 40 அதாவது 40 அல்ல 50 60 அந்த மாதிரி ஏஜை கரெக்டாக சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ கொட்டேஷனில் ஒய் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்பரில் வந்துடும். இப்போ ஒரு 51 வயசுன்னு ஆகுது. இந்த மாதிரி இதை ஒரு ஆள் கண்டுபிடிச்சதை அந்த பக்கத்தில் கீழே ஒரு டாட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த டாட்டை ஜஸ்ட் அப்படி ட்ராப் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா அடுத்த ஆளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், டேட் ஆஃப் பர்த்து அதாவது ஏஜை கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நான் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.